அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரும் அவரது மனைவியும் அவரும் வழக்கறிஞர் தங்களுடைய 2 மகன்களையும் கொண்டுட்டு இவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தங்களுடைய மகன்கள் சாக மாட்டேன்னு சொன்னதுனால அனஸ்தீசியா கொடுத்து அவங்க 2 பேர்த்தையும் தூக்கில் தொங்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கிறாங்க. தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் கடன் பிரச்சனை, தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம். நண்பர்களே, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பாக கடன் இருக்கும். அப்போ எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிறது தான் அந்த கடனுக்கு தீர்வா, தற்கொலை பண்ணிக்கிறது தான் தீர்வா? நான் நிறைய வீடியோஸில் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வா இல்லை நண்பர்களே. முக்கியமாக இந்த கடன் பிரச்சனைக்கு, பண பிரச்சனைக்கு 4 முக்கியமான விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க நண்பர்களே. முதலாவது, கடன் தற்காலிகமானது, வாழ்க்கை நிரந்தரமானது. நீங்கள் வாழ்ந்தாதான் எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். பல லட்சம் பல கோடி கடன் அடைச்சவங்க இன்னைக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ தற்கொலை தீர்வல்ல நண்பர்களே. தயவு செய்து மற்றவருடன் பேசுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, யார்கிட்ட பேசுகிறப்போ தயவுச்சு பேசுங்க. உள்ளுக்குள்ளாரே வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. யாராவது நம்ம பற்றி பேசினா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்லாம் யோசிக்கவே தயவு செய்து மற்றவரோட பேசுங்கள். 3வது, உதவி கேளுங்கள் நண்பர்களே. உதவி கேட்பது அப்படிங்கிறது பலவீனம் இல்லை, அதுவும் ஒரு பலம் தான். இன்னைக்கு மற்றவர்கள் உதவி செய்யாமல் நீ பெருசாக தானே முன்னேறி வந்துட்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு உதவி கேளுங்கள். இன்றும் நல்ல மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நம்புங்க நண்பர்களே. 4வது, மிக மிக முக்கியமானது, நிதி திட்டமிடல் மிக மிக அவசியம். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் 10,000 சம்பாதிச்சாலும் 10 லட்சம் சம்பாதிச்சாலும் நிதி திட்டமிடல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான சோக முடிவுக்கு தான் போகணும் நண்பர்களே. உஷாராக இருங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன்.